ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு 4 குழந்தை காப்பாத்திட்டாங்க. 5 குழந்தைகள் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. தீ அணைச்சிட்டு உள்ள போய் பார்த்தப்ப 5 குழந்தையோட எலும்பு கூட அங்க இல்ல. என்ன நடந்துச்சு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1945 அமெரிக்கால எல்லாருமே வழக்கம் போல கிறிஸ்துமஸ ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்க சாடர் அப்படின்ற ஒருத்தர் வீட்டுல தீப்பிடிச்சு எரியுது. அவர் போய் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்றாரு. ஆனா கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தப்ப கால் ஒயர் கட் ஆகிட்டு இருக்கு. சோலி முடிச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிடுறாரு, என் குழந்தைங்களை காப்பாத்துங்கன்னு. ஃபயர் இன்ஜின் வர்றதுக்கு லேட் ஆகுது. என்ன பழக்கம் இது? ஃபயர் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் தீ அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு உள்ள போய் பார்த்தப்ப 5 குழந்தையோட எலும்பு கூட இல்ல, சாம்பலும் இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. போலீஸ் அவங்க தீயில மாட்டி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ க்ளோஸ் பண்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மனுஷங்க சாதாரணமா எரியறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த வீடு 45 நிமிஷம் மட்டும்தான் எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவோட ஒரு லெட்டர் வருது. அதை பிரிச்சு படிச்சப்ப அதுல நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், யாரும் என்னை தேடாதீங்க அப்படின்ட்டு அதுல போட்டுருக்கு. அந்த குழந்தைங்க எப்படி தப்பிச்சுச்சு, யார் அதை காப்பாத்திருப்பாங்க, இல்ல கடத்துனாங்களா, அதை பத்தி உங்க கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.